அவர் செய்யாத காரியம் ஒன்றுமில்லை. அவர்களை பொறுத்தவரையிலும் நெஞ்சிலே கை வைத்து சொல்ல வேண்டும். 47 பேர்களை வைத்துக் கொண்டு ஒரு முதலமைச்சர் ஆகலாம் என்று பாண்டிச்சேரியில் பேசினாரா இல்லையா? நாங்கள் சொல்லவில்லை. இந்திய தமிழ்நாடு முஸ்லிம் லீக் அதனுடைய தலைவர் தெளிவாக சொன்னதற்கு பிறகு அதற்கு எந்த பதிலும் இதுவரையிலும் சொல்லப்படவில்லை. அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சொல்றாரு அதெல்லாம் பொய் கையின்னு எல்லாரும் சொல்லிட்டு வந்துட்டாங்களா? வெளியே வந்து பூரா சொல்லிட்டாங்க. இதனால் தான் நாங்கள் வெளியே வருகிறோம். இது எங்களுக்கு பிடிக்கவில்லை. தெற்கும் வடக்கும் ஒன்று இணையப் போவதில்லை. வடதுருவம் தென் துருவம் என்று சொல்வார்களே, அதை போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு பிறகு நாம் ஒன்றாக இணைப்பது என்பது என்றைக்கும் வரலாற்று இல்லை. அந்த சிந்தனை ஓட்டமே தவறான சிந்தனை என்பதை தெளிவுபடுத்தி விட்டுத்தான் அவரெல்லாம் இங்கே வந்திருக்கிறார். சட்டமன்ற தொகுதியில் 2 அமைச்சர் மனு எவ்வளவு மனுக்கள் பெறப்பட்டது, எவ்வளவு தீர்வுகள்? மனுக்கள் வாங்கிய உடனே தீர்வு காண முடியாது. இருங்க, உங்கள் வீட்டில் ஒரு திருமணம் என்று சொன்னால் எவ்வளவு நாட்கள் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள்? 2 மாதம் இன்விடேஷன் அடிக்கிறீங்க, பொருள் வாங்குறீங்க, அதுக்கப்புறம் உறவினர் அழைக்கிறீங்க, அதுக்கப்புறம் திருமணம் நடத்துறீங்க. அது மாதிரி இது ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து இதில் 2700க்கும் மேற்பட்டவர் பட்டா கேட்டிருக்காங்க. அதற்கான விரைவான பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். குடிநீர், சாக்கடை வசதிகள், அது போன்ற என்க்ரோச்மெண்ட்ஸ், இது போன்ற பணிகளை கேட்டிருக்கிறார்கள். கட்டிடங்கள் வேண்டும் என்று அதற்கான நிதிகள் வருகிற போது அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும். பட்டாவை பொறுத்தவரையில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பிப்ரவரி மாதத்திற்குள் அதற்கான பணிகள் வேகமாக விரைவாக நடைபெற்று வெற்றிகரமாக முடிக்கப்படும்.